Hey guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னா கோகோ ஃபேஸ் பேக். இந்த கோகோ பவுடர் ஃபேஸ் பேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்னி ப்ராப்ளம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே சூட் ஆகும். நீங்கள் வந்து இதை வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் ஃபேஸ் பேக் இதில் வந்துட்டு நம்ம ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கோகோ பவுடர், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆலோவேரா ஜெல். இது வந்து எந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்னி அதிகமாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து சூட் ஆகும். கோகோ பவுடர் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் வந்து ஆக்னி வந்து நிறைய ஸ்கார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறமா ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நல்லா சூப்பராக க்யூர் பண்ணும். அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம ஆலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்னி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்ல வந்து நல்லாவே ஃபைட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கின்ல வந்து இருக்கிற இரிட்டேஷன்ஸ்க்கெலாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் கொண்டு வரத்துக்கு ஆலோவேரா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து அதிகமாக ஆக்னி இருக்கவங்க யூஸ் பண்ணாங்கன்னா புதுசாக ஆக்னிஸ் வராமல் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி பாதி தக்காளி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன். எதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும்னா, அப்போ தான் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓரளவுக்கு நம்ம பண்ணுற இந்த ரெமிடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகோ ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான கோகோ பவுடரே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட வந்து ஆலோவேரா தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன், ஆலோவேரா ஜெல்லு. உங்களுக்கு வந்துட்டு பிளான்ட் ஆலோவேரா கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாமா எர்த் ஆலோவேரா ஜெல் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஆலோவேரா ஜெல் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்துட்டு ஆலோவேரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் ஆலோவேரா. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் ஆலோவேரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நிறைய ஃபேஸ் பேக் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். வார்ம் வாட்டரில் வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் தான் வந்து பண்ண போகிறோம். அது வந்துட்டு நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த சுகரும் அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோவும் வச்சு தான் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தக்காளியும் சுகரும் வச்சு நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணோன்னா டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு கல்யாண பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுகரை வச்சு நீங்கள் இது மாதிரி வந்து 2 days ஒன்ஸ் வந்து வெறும் ஸ்க்ரப்பிங் மட்டும் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்க தேவையில்லாத பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தப்போ நீங்கள் மேக்கப் போடும்போது நல்லா பளபளன்னு இருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் அதிகமாக இருக்குமோ அது உங்களுக்கு தெரியும். அங்கே வந்துட்டு ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த தக்காளியில் வந்து சுகரை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் நெக்லையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு நம்ம எது பண்ணாலும் ஸ்க்ரப்பிங் வந்து சர்க்குலர் மோஷனில் தான் வந்து பண்ணணும். அது மாதிரி வந்துட்டு பண்ணால் தான் வந்து நல்லா வந்து டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகி வரும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்க்ரப்பிங் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் வந்துட்டு இந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன்.
தக்காளியில் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆகும். இந்த ஸ்க்ரப்பு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக வார்மாக இருக்க வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்க டர்ட்லாம் வந்து வெளியில் வரும். நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிச்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி லிப்புக்கும் வந்துட்டு நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. லிப்லேயுமே வந்துட்டு நம்ம பண்ணலாம். நான் ஸ்க்ரப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேக் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போவே பாருங்கள் என் ஸ்கின் வந்துட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக இருந்தது, இப்போ வந்துட்டு ஒரு 50% வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திக்காக இருந்தால் கூட நீங்கள் திருப்பி கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் பார்த்திங்கன்னா கோகோ பவுடர்லங்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு சாக்லேட் லவர், அதனால் எனக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றலாம் போல் இருந்தது. ஆலோவேரா மட்டும் நான் ஆட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருப்பேன். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டைம் இல்லை 2 டைம் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இதுவே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆக்னி, அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஹாரபிளாக தான் இருக்குது என் ஃபேஸை பார்க்குறதுக்கு எனக்கே. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பேக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு நம்ம சேனலில் ஆக்னி வந்து அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேசிக் ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஃபேஸில் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு அது கையில் ஒட்டுது. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு ஃபில்டருமே வந்து போடலை. நார்மல் டியூப் லைட்டில் தான் உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லா வந்து என் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது. எனக்கே வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ஃபேஸ் பேக் நான் எதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் நிறைய இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும் என் ஃபேஸில் அங்கங்கே சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்குது. அதெல்லாம் ரெடியூஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான். உங்களுக்கும் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றுமே ஆகலை, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ என் ஃபேஸில் வந்துட்டு நீங்களே நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என் ஸ்கின் எப்படி டல்லாக ட்ரையாக இருந்தது, இப்போது வந்துட்டு நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து தெரியுது இன்ஸ்டண்ட்டாக, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சு அப்படியே வழுக்கி போகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.